5 அடி சாரப்பாம்பு தூங்கிட்டு கிடக்கு பாருங்க. இன்னைக்கு பாத்தீங்கன்னா காலையிலே தோட்டத்துக்கு வந்தாச்சு. நம்ம காலையிலே அப்பா ஃப்ரெஷ்ஷா செவ்வழனி வெட்டி கொடுத்தாரு. வெறும் வயிற்றுல இளநி குடிக்கிறது ரொம்ப நல்லது உடம்புக்கு. அதுவும் செவ்வழனி வேற. காலையிலே டீ காஃபின்னு குடிக்கிறத விட்டுட்டு முடிஞ்சா இளநி குடிங்க, இல்லனா வெறும் பச்சை தண்ணியாவது குடிங்க, அதுவே போதும். அப்பா தேங்காய் வழுக்க எடுத்து கொடுத்தாரு, சாப்பிடறதுக்கு அவ்வளவு டேஸ்டா இருந்துச்சு. அப்படியே தண்ணி பாய்ச்சலான்னு போனா நம்ம வாழைக்குள்ள ஒரு சாரப்பாம்பு தூங்கிட்டு கிடக்கு, வாங்க காமிக்கிறேன். பாம்பு எப்படி ஒரு 5 அடி நீளமாவது இருக்கும். கொஞ்சம் நான் கவனிக்காம போயிருந்தா நம்ம காலையில ஒரு கிஸ் கொடுத்துருப்பாப்ல. அப்புறம் ஆஸ்பத்திரியே படுத்திருக்கேன். பாம்பு பாத்தீங்கன்னா இந்த புதருக்குள்ளதான் கிடக்கு. வீடியோ இருக்கிறேன்ட்டு பாம்பை உள்ள விட்டுட்டேன். இப்ப எப்படியா இன்னைக்கு அடிச்சு ஆகணும். இவ்வளவு பெரிய பாம்புலாம் காட்டுல இருந்து ஆபத்து தான், யாரையாவது மிதிச்சிரும். கண்டிப்பா இன்னைக்கு அடிச்சு ஆகணும். அதான் அருவா எடுத்து வந்திருக்கேன், துரட்டி எடுத்துட்டு வந்திருக்கேன். ஒரு போடு போடுவோம், வாங்க காமிக்கிறேன், வீடியோ காமிக்கிறேன். நானும் ஒரு 1/4 மணி நேரமா கிளச்சிக்கிட்டு இருக்கேன், பாம்பு கண்ணிலே சிக்க மாட்டேங்குது. இந்த மாதிரி நல்ல நல்ல வீடியோ வரும் நண்பா. நம்ம ஐடியா ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. யூடியூப்ல இருந்து பாக்குறவங்க நம்ம ஐடியா சப்ஸ்கிரைப் பண்ணி விடுங்க. எங்க தேடியும் பாம்பு கிடைக்கல, எங்கிட்டு ஓடிச்சுன்னு தெரியல. நான் ஆக்சுவலி எதுக்கு வந்தேன்னு பார்த்தீங்கன்னா, தண்ணி விலை கூட வந்தேன். பார்த்தா பாம்பு படுத்து கிடந்துச்சு. சரின்ட்டு வீடியோ எடுத்துட்டு திரும்பி ஒரு கம்பை தேடலான்னு பார்க்குறேன், சல்லுன்னு அந்த புதருக்குள்ளே போயிருச்சு. அப்புறம் ரூம் போயிட்டு அருவா எடுத்துட்டு வந்தா புதருக்குள்ளே தேடி பார்த்தேன், கிளச்சி பார்த்தேன், அதுக்குள்ளே எங்கேயோ ஓடிடுச்சு போல. இந்த மாதிரி வாழைப்பழத்தை அப்பா உரிச்சிட்டு இந்த தண்டை கீழே போட்டுருந்துருப்பாரு, அதுதான் கிடக்குது. பாம்புனே எனக்கு தெரில ஃபஸ்ட்டு. இல்லாட்டி முன்னாடியே தெளிவாக வீடியோ எடுத்துகிட்டு வந்திருப்பேன், கம்போட வந்திருப்பேன். ஜஸ்ட் மிஸ்ஸு. வீடியோ எடுத்துட்டு போனை பாக்கெட்ல வச்சுட்டு பெரம்ப தேர்றே ஓடிடுச்சு, சல்லுன்னு ஓடிடுச்சு பாம்பு. விவசாயிகள் பார்த்து தோட்டத்தில் கவனமாக வேலை பாருங்க. இந்த மாதிரி ஒரு செகண்ட்ல மிதிச்சோம்னா சறுக்குன்னு போட்டுரும். நானா இருக்கப்போ ஏதோ பார்த்துட்டேன் உஷாரா. எங்கள் அப்பானா கவனம் இல்லாமல் வருவார், கண்டிப்பாக குத்தி இருக்கும்.